எனது அன்பானவர்களே, எல்லாம் வல்ல இயேசு தமத்திருவத்தின் 2ஆம் ஆள். அதையெல்லாம் அவர் கணக்கில் கொள்ளாமல் தாழ் நிலையில் இருக்கும் நம் மீது அன்பு கொள்கிறார். இதிலிருந்து அவருடைய அன்பு எத்தனை உயர்ந்தது என்பதை நம்மால் உணர முடிகிறது. திருத்தூதர்களின் தலைவராகிய பேதுரு கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் என்கிறார். இந்த நிகழ்வுக்கு முன்பு வரை பேதுரு இயேசு யூதர்களுக்குத்தான் என்று நினைத்திருந்தார். ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு அவருடைய பார்வையில் மாற்றம் வருகிறது. ஆகவே இயேசு எல்லா மனிதர்களின் வழியாகவும் செயல்படுகிறார். அவருடைய அன்பு எல்லோருக்கும் உண்டு. இயேசுவின் அன்பு மன்னிக்கின்ற அன்பாக இருக்கிறது. தன்னை சிலுவையில் அறைந்து சித்திரவதை செய்தவர்களுக்காக தந்தையிடம், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொல்லி ஜெபம் செய்வதன் மூலம் இயேசு தன்னுடைய மன்னிக்கும் அன்பினை வெளிப்படுத்துகிறார். அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள், அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள் என்கிறார் தூய யோவான். ஆம், நாம் அன்பு செலுத்தும் பொழுது கடவுளை அறிந்தவர்களாக இருக்கின்றோம். இயேசுவின் வழியில் நடக்கும் நாம் அவரைப் போல ஒருவருக்கொருவர் அன்பு செய்வோம், எல்லோருக்கும் இறங்குவோம். அதன் வழியாக இறைவனின் அன்பு மக்களாக வாழ்வோம். ஆமென்.